வணக்கம், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோபடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். நீங்கள் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங்கில் மெக்கட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் சரியான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, மெக்கட்ரானிக்ஸில் எதை பற்றி நீங்கள் படிப்பீங்க, இதில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், இது முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரியான கம்பெனிஸ்ல போய் நீங்க ஒர்க் பண்ணலாம், இது மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய A to Z டீடைல்ஸை இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்ல போறேன். இப்போதான் நீங்க நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? நம்ம சேனல்ல இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இது மாதிரி வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது ஒரு 4 years அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இது படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். +1 +2ல நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய குரூப்ல சேர்ந்து படிச்சு பாஸ் பண்ணிருந்தாதான் நீங்க இது படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இதுவே நீங்க டைரக்ட் செகண்ட் இயர் அட்மிஷன்ல சேரணும் அப்படின்னா நீங்க பாலிடெக்னிக் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஏற்கனவே நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனல்ல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பத்திலாம் வீடியோ போட்டிருக்கோம். இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ரொம்ப சிம்பிளா ஒன் லைன்ல இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நம்ம டிஃபைன் பண்ணணும்னா மெக்கானிக்கல் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிடலாம். பலவிதமான மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் லைக் பலவிதமான சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு சிஸ்டமை டெவலப் பண்றது பத்தின ஸ்டடிஸ் எல்லாமே இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் படிப்பீங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் படிப்பீங்க, அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸும் படிப்பீங்க. மெக்கட்ரானிக்ஸ்னு சொல்றோமே, இந்த மெக்கட்ரானிக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதனுடைய சில அப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக்ஸ். இன்னைக்கு ரோபோட்ஸ் நிறைய இடங்கள்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இண்டஸ்ட்ரீஸ்ல, மேனுஃபேக்சரிங், அசம்பிளி இது மாதிரியான ப்ராசஸ்ல அதிகமா இப்போ ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல மெடிக்கல் சர்ஜரிஸ் பண்றதுக்கான ப்ராசஸ்ல எல்லாம் இப்போ ரோபோட்ஸ் பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் இன்னைக்கு நிறைய ஃபீல்ட்ஸ்ல யூஸ் ஆகுது. நீங்க ஒரு ரோபோட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுல உங்களுக்கு மெக்கானிக்கல் சம்பந்தமான நாலேஜும் தேவைப்படும், எலக்ட்ரானிக் சம்பந்தமான நாலேஜும் தேவைப்படும், அதுக்கப்புறமா ப்ரோக்ராமிங்கும் தேவைப்படும். இது எல்லாமே நீங்க மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல கத்துப்பீங்க. மெக்கட்ரானிக்ஸ் இன்னைக்கு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில ஒரு ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் அங்க மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த நாலேஜ் எல்லாமே தேவைப்படும். இன்னைக்கு வரக்கூடிய மாடர்ன் கார்ஸ்ல எல்லாத்துலயுமே ரொம்ப அட்வான்ஸ்டான எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ், அட்வான்ஸ்டான டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். இதுல இருந்தெல்லாம் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரீஸ்ல, முக்கியமா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல மாடர்ன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் பண்றதுக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ரோபோட்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்றதுக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அங்க தேவைப்படும். அதுக்கப்புறமா பயோமெடிக்கல் ஃபீல்ட்ல மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டெவலப் பண்றதுக்கு அதுக்கும் இந்த மெக்கட்ரானிக்ஸ் தேவைப்படும். கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஏரோஸ்பேஸ், ஏவியேஷன் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ரொம்பவே பெரிய அப்ளிகேஷன்ஸ் வர மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஒரு மேஜரான ரோலை பிளே பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தமா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், மெட்டீரியல் சயின்ஸ் இது மாதிரியான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லயும் படிப்பீங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது சம்பந்தமான நாலேஜையும் நீங்க மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல வளர்த்துப்பீங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறமா சென்சார்ஸ், நிறைய விதமான சென்சார்ஸ்லாம் இருக்குல்ல அது பத்தி, நிறைய விதமான ஆக்சுவேட்டர்ஸ் லைக் மோட்டார்ஸ் இது பத்தி எல்லாம் படிப்பீங்க. அதுக்கப்புறமா மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது மாதிரியான பல விதமான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லயும் படிப்பீங்க. இது எல்லாத்தையும் பத்தியுமே நம்ம ஏற்கனவே மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி இந்த வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அதையும் வேணும்னா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். இது மாதிரி மெக்கானிக்கல் சம்பந்தமாகவும் எலக்ட்ரானிக் சம்பந்தமாகவும் மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தமா, ப்ரோக்ராமிங் சம்பந்தமான சில சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல இருக்கும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல என்னென்ன மாதிரியான முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கறத நான் இப்போ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க காமன் சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பீங்க. லைக் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் பிசிக்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், கிராஃபிக்ஸ் இது மாதிரியான மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் காமனா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க. அதுக்கப்புறமா செகண்ட் இயர்ல இருந்து நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு மெக்கானிக்கல் சம்பந்தமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாத்தையும் பத்தின சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி உங்களுக்கு மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல நிறைய விதமான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்க 4 இயர்ஸ் பிஇ மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நான் இப்போ ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ்ல நீங்க ஜாப்க்கு போகலாம் அப்படிங்கறதையும் நான் இப்போ ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். இது சில கம்பெனிஸ், இதை தாண்டியும் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. இப்போ நீங்க பிஇ மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஞாபகமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. இனியும் நம்ம சேனல்ல வரக்கூடிய இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையா பார்த்த நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.